பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகுவோம். நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இன்னுமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை போற்றுவேன் என்றே, முப்பது வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஐயா, முப்பது வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முந்தைய நாட்களில், அதாவது அப்போஸ்தலர்கள் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்த நாட்களில் மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆவிக்குரிய காரியங்களை ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை அவர்கள் விரும்புவதும் இல்லை. நான் எதை பற்றி சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றி சொல்லுகிறேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பட்சபாதம் இல்லாதவர் மாத்திரமல்ல, மிகவும் கண்டிப்பானவருமாய் இருப்பதால் இந்த கடைசி காலங்களில் யோவேல் 2:28 சொல்லப்பட்டபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவரது தீர்க்க தரிசன வார்த்தையின்படியாகவும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வாக்குத்தத்தத்தின்படியும் நாம் தம்மை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே நாம் எல்லோரும் அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதால், அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாகவும் இருப்பதால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவரால் நடத்தப்படுவோமே. இப்படியாய் கட்டாயமாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் இந்த வசனத்துக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலே எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இந்த ஜெகோவா ஷம்மா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார்கள். நல்லா ஒரு சந்தோஷம், ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான். ஆனாலும் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்த ஒரு சந்தேகம் காரியங்கள் கூட இருந்து கொண்டே இருந்தது. நல்லா பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த அபிஷேகம் ஒன்று மாத்திரம் அது அன்றைக்கு ஊற்றப்பட்டது அப்படி தானே எங்களை பிரதர், இன்னைக்கு கூட அபிஷேகம் எல்லாம் கிடைக்குதா? இப்போ எல்லாரும் இந்த அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறாங்களே, இல்லை நீங்கள் கூட பேசுறீங்க இல்லை அப்படின்னு கேட்பாங்க.
பார்ப்பாங்க. ஆமாங்க சிஸ்டர், எனக்கே இதை குறித்து நிறைய சந்தேகம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என் மேலே ஊற்றப்பட்ட போது தான் அவர் எப்படி உண்மையான என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னபோது எனக்கு இன்னும் அது தெரியல. அது சரியா அது எங்களுடைய இதுலேயும் குரூப்லேயும் அதை குறித்து பெருசாக சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த கிறிஸ்தவ மதம் அநேக வகைகளில் பிரிந்திருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேகருக்கு இன்றைக்கும் சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. இது தேவையில்லாத ஒரு காரியம், இந்த அபிஷேகம் தான் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாம் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனாலே இந்த காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். எனக்கு காரணம் என்னன்னா, நான் சொல்ல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இப்படி வைராக்கியமா பேசுறாங்களா, சந்தேகப்பட்டு பேசுறாங்களா, இந்த சகோதரி வீட்டில் கூட்டமெல்லாம் நடக்குது, இவங்க வீட்டு கூட்டத்துக்கு நிறைய பேர் போறாங்க, ஆனா அபிஷேகம் இல்லாத ஒரு கூட்டம் நடக்குது, நீங்க எப்படியாவது வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருந்த போது ஒரு நாள் திடீர்னு அவங்க எங்க வீட்டுக்கு ஓடியாந்தாங்க. வீட்டுக்கு ஓடியிருந்தப்போ பாஸ்டர் ஒரு பயங்கரமான காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறிச்சும் அந்நிய பாஷை குறிச்சும் ஒரு சரியான அறிவில்லாத ஒரு மனுஷியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன காரியம் நடந்தது என்று பார்க்கும் பொழுது எங்க வீட்டில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி கூட்டம் நடந்து கொண்டிருந்தப்ப எங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறா. அவளுக்கு படிப்பறிவுலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அவள் சமையலறையில் வேலை செஞ்சுருந்தப்போ அவளும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்க கூட்டத்தில் வந்து நடுவில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம். இந்த பரிசுத்தாவை குறித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த வேலையில் திடீர்னு அவளுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாது பாஸ்டர். திடீர்னு என்னுடைய பேரை சொல்லி லதா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு என்கிட்ட இங்கிலீஷில் பரிசுத்தாவி எனது இருக்கிறார் என்பதை குறித்து மிக தெளிவாக அவ என்னோடு பேச ஆரம்பித்தா. அதுவும் முழுக்க முழுக்க நல்ல ஒரு சுத்தமான நல்ல ஒரு படித்தவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசினா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, பரிசுத்தாவி இருக்கிறார் என்பதை நானும் நம்புகிறேன். இன்னையிலிருந்து நான் அவள் ஆண்டவருக்கு விரோதமாய் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இடத்துல பேசி முடித்து விட்டு இங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். எனக்கு நண்பர்களே, இப்படி பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளாததுனால நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, பரிசுத்தாவியே ஒருத்தர் இல்லை, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படியாக உண்மையாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராகவும் போதுமானவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம் தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் உண்மையுள்ளவருமா இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதைக்கு கொண்டு சேர்ந்து சாட்சிக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, இப்படியாய் சந்தேகப்படுகிற எல்லோருக்கும் வேண்டிய கர்த்தாவே இந்த விளக்கமான காரியங்களை கர்த்ததாமே நீர் தெளிவாக ஒருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இறங்கி வந்து நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாரும் உண்மை கேட்டு பெற்றுக்கொள்ள உமாலே வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.